திருச்சி மாவட்டம் முருங்கப்பட்டியில் விபத்து ஏற்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பாக 5 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், ஆலையின் உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த ஆணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரம் வெளிவந்திருக்கா? தமிழரசன், அதாவது நேற்று முன்தினம் திருச்சி துறையூர் அடுத்த முருங்கப்பட்டியில் வெடிமருந்து தொழிற்சாலை ஒன்று இயங்கி அந்த வெடிமருந்து தொழிலில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 19 பேர் அந்த வெடி விபத்தில், அதாவது அந்த அதிக சக்தி வாய்ந்த அந்த வெடிமருந்து வெடித்ததில் உயிரிழந்தாங்க. இந்நிலையில் நேற்று இந்த விசாரணை ஏற்கனவே காவல்துறை, அதாவது முக்கியமாக உப்பிலியபுரம் போலீஸார் ஏற்கனவே அதை விசாரித்து வந்தாங்க. மத்திய மண்டல காவல்துறை தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லாரும். அதை அடுத்து உடனடியாக டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றி இந்த விசாரணையை உத்தரவிட்டாங்க. நேற்று காலை சிபிசிஐடி அதிகாரிகள் அனைவரும் நேரடியாக அங்கு விசாரணையும் நடத்தி ஆய்வையும் நடத்தினாங்க. அதன் பிறகு 5 பேரை இப்போ தற்பொழுது முக்கியமாக 5 பேரை அவங்க கைது செஞ்சுருக்காங்க. 5 பேரையும் 5 பிரிவுகளின் கீழே ஏற்கனவே உப்பிலியபுரம் போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இவர்கள் கூடுதலாக இன்னும் 1-2 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர்கள் திருச்சி சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். அந்த 5 பேரிடம் 5 பேரில் இயக்குனர் பிரகாசம், அது மட்டும் இல்லாமல் மேலாளர்கள் வேங்கடபதி, கணேஷ், ராஜமணிகண்டன், ராஜகோபால் உள்ளிட்ட இந்த 5 பேரும் இப்போ தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீஸார் தொடர்ந்து அவருடன் விசாரணை நடத்தி வராங்க. இது ஒரு புறம் இருக்க, நீங்கள் இரண்டாவதாக கேட்டது இந்த வெடிமருந்து தொழிற்சாலையில் எப்படி வெடி விபத்து ஏற்பட்டது என்பதை 2-3 நாட்களாக இந்த வெடிமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரடியாக, அதாவது சென்னையில் இருந்தும் சரி, இந்த வெடிமருந்து தொழிற்சாலைக்கு உரிமம் கொடுப்பதே மத்திய அரசின் கீழ் உள்ள நாக்பூரில் உள்ள அலுவலகம்தான். அந்த அதிகாரிகளும் நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில் பாதுகாப்பு இல்லாதது, அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்குரிய எந்தவித பாதுகாப்பும் இல்லாமலும் இதில் இந்த வெடிமருந்து தொழிற்சாலையில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த வெடிமருந்துகளை பாதுகாப்பாக கையாளாமல் அவர்கள் அஜாக்கிரதையாக கையாண்டது என பல்வேறு முக்கியமான இதில் குறைபாடுகள் உள்ளதாகவும், அவர்கள் இதுக்கு முறையான எந்தவித தொழிலாளர்களையும், இந்த வெடிமருந்துகளை கையாளுவதற்கு முறையான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களையும் வைத்து எதுவுமே அவர்கள் இந்த வெடிமருந்துகளை தயாரிக்கவில்லை என பல்வேறு முக்கியமான அந்த நேரடியாக ஆய்வு செய்ததில் வெடிமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடனடியாக இந்த வெடிமருந்து ஆலை உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையிலும் இப்போ தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இணை முதன்மை கட்டுப்பாட்டு, அதாவது வெடிமருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் அசோக்குமார் யாதவ் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காரு. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இந்த வெடிமருந்து ஆலையினால் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த வெடிமருந்து ஆலை இங்கே இருக்கக்கூடாது எனவும் பல்வேறு கட்டமாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் அவர்கள் புகார் மனுக்களையும் போராட்டங்களையும் நடத்தியும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்பொழுது நேரடியாக இது நாக்பூரில் உள்ள மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வெடிமருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி இந்த ஆலையோட உரிமத்தை ரத்து செய்திருக்கார். கூடுதலாக தற்பொழுது துறையூர் பகுதி முழுவதும் பொதுமக்கள் அடுத்தடுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இனிமேல் இந்த வெடிமருந்து ஆலை தொடர்ந்து செயல்படக்கூடாது, இந்த இறந்தவர்களுக்கான இழப்பீடு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிமருந்து ஆலையினால் மிகப்பெரிய ஆபத்து சுற்றுப்பற்றி உள்ள அனைத்து கிராமங்களுக்கு இருப்பதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சார்ல்ஸ், ஆலை இயக்குனர், மேலாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தலைமறைவாகி இருக்கிற ஆலை உரிமையாளரை கைது செய்ய என்ன விதமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? தமிழரசன், அதாவது 2 நாட்களுக்கு முன்னதாகவே நாம் நேரடியாக, அதாவது காவல்துறையிடம் இருந்த பொழுது மத்திய மண்டல காவல்துறை தலைவரும், அது மட்டுமல்ல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இவர்கள் வெடி விபத்து நடந்த சம்பவத்தில் இருக்கும் பொழுதே இந்த உரிமையாளர் விஜய் கண்ணன் கைது செய்யப்பட்டாரா என்று கேட்ட பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தாங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக சிபிசிஐடி அதிகாரிகளும் நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது விஜய் கண்ணன் உரிமையாளர் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்காக சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களை தேடி வருகிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய சொந்த ஊர் சேலம் பகுதி, சேலம் மாவட்டம், அது மட்டுமல்லாமல் மற்றும் வேறு எங்கு அவர் சென்றிருக்கிறார் என்று பல்வேறு விதமான தகவல்களை இப்போ தற்பொழுது அவர்கள் சேகரித்து வராங்க. இந்த 5 பேரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இயக்குநர்கள், மேலாளர்கள் இவர்கள் இப்போ தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக உரிமையாளர் கைது செய்யப்படுவார் என சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அதற்கான விசாரணை மேற்கொண்டு வராங்க. விரைவில், அதாவது முதல் குற்றவாளியாக இந்த உரிமையாளர் மீது தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன்.